வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தாவுக்கு பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ரேகா குப்தா. இதனையடுத்து முதலமைச்சர் பதவியுடன் வீடு திரும்பிய ரேகாவுக்கு ஆதரவாளர்கள் பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். 12 நாட்களாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்ததால் பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பிரம்மாண்டமாக நடைபெறும் விழாவில் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க உள்ளார். அவருடன் 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சியில் 1 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தன் மீது நம்பிக்கை வைத்ததற்காகவும் முதலமைச்சர் பொறுப்பு தன்னை தேர்ந்தெடுத்ததற்காகவும் அனைத்து தலைவர்களுக்கும் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக தேர்வான பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். டெல்லியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய வாய்ப்பில் தான் முழு அளவில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் எனவும் உறுதியளித்துள்ளார் ரேகா குப்தா. மேலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தா வீட்டிற்கு தொண்டர்கள் காலை முதலே திரண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் அன்பை தொண்டர்கள் பரிமாறிக்கொண்டனர். ஆரம்பத்திலிருந்தே கடின உழைப்பாளி எனவும் அவர் மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறார் எனவும் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். மேலும் டெல்லியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சிக்கி தவித்து வரும் மாற்றுத்திறன் கிரிக்கெட் வீரர்களை சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றனர். போட்டிகள் முடிந்த நிலையில் ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதால் சென்னை திரும்ப முடியாமல் வாரணாசியில் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகத்தை சேர்ந்த 7 வீரர்கள் சென்னை திரும்ப விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 1:30 மணி அளவில் வாரணாசியில் இருந்து பெங்களூரு மூலம் சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலின் போது அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாமல் புதுமைப்பெண் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாகவும், அதேபோல் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கி மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதனால் மாணவிகள் தன்னை அப்பா என அழைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்தது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியதாக வெளியான செய்திக்கு மு.க.ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது என்று இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் சாடியுள்ளார். பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினம்தோறும் நிகழ்வதாகவும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதி விவகாரத்தில் தமிழ்நாடை கொந்தளிப்பில் இருப்பதை மடைமாற்றி பாஜகவை காப்பாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் புகார் வந்ததும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது என்றும் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளதையும் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாதுகாப்பு இல்லை என சொல்லி பெண் குழந்தைகளை அச்சுறுத்துவதே பழனிசாமிக்கு வழக்கமாகிவிட்டதாகவும் ரகுபதி சாடியுள்ளார். நடவடிக்கை எடுத்த பிறகும் அவதூறு அரசியல் செய்யும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வியையே தருவார்கள் என ரகுபதி காட்டமாக கூறியுள்ளார். தமிழகத்தை தவிர்த்து 5 மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவுகள், புயல் ஆகியவற்றால் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டன. இவற்றிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் 1554
99 கோடி ரூபாய் கூடுதல் தொகையை வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் அந்த பட்டியலில் இடம்பெறாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சூரியூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். பிப்ரவரி 24ஆம் தேதி வரை ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் கெடு விதித்துள்ளனர். பிப்ரவரி 24 ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பன்னீர்செல்வம் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் தாவேகாவில் இணைவதா திமுகவில் சேருவதா என்பது குறித்து அதற்கு அடுத்த நாளே நாங்கள் முடிவு எடுப்போம் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்திலிங்கம், மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் பிப்ரவரி 24 வரை பன்னீர்செல்வத்திற்கு கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தி திணிப்பு மூலமாக நாட்டை துண்டாட நினைக்கிறது பாஜக என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் எந்த துறையில் வளர்ச்சி அடைந்துள்ளது என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மேலும் வருண்குமார் ஐபிஎஸ் திமுக காரர் போல செயல்படுகிறார் என்றும், காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வெற்றி பெற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி பொறுப்பேற்று எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றார். ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என விமர்சித்த அவர், பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை வலியுறுத்தினார். ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை வழங்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் சென்னையில் தனது தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆப்பிள், சாம்சங் உள்ளிட்ட ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை வழங்கி வருகிறது. சென்னை OMR சாலையில் உள்ள ஒன் ஹப் சென்னை தொழில் பூங்காவில் 3500 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது. 2026ஆம் நிதியாண்டில் இந்த தொழிற்சாலை முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராஜமாணிக்கம் ஏற்கனவே பொறுப்பு தலைவராக பதவி வைத்து வரும் நிலையில் அவரே தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் பிரகாஷ் இந்த அரசாணையை பிறப்பித்துள்ளார். மேலும் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் ராமராஜ் மற்றும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் வழக்கறிஞர் ஆறுமுக மோகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலத்தில் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை கணவர் வெட்டிச்சாய்த்த நிலையில் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார், தவமணி தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளை அசோக்குமார் வெட்டியுள்ளார். இதில் அருள் பிரகாஷ், வித்யதாரணி ஆகிய 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அசோக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி அருகே ஏற்பட்ட பயங்கர பட்டாசு வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ஆனையூரில் நீராத்திலிங்கம் தொழிற்சாலை உள்ளது. இதில் பட்டாசுகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் பட்டாசுகள் பயங்கரமாக வெடித்து சிதறியதில் விபத்தில் அங்கிருந்த ஆண் தொழிலாளி ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் ஒரு தொழிலாளி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தரகாண்டில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 157 வீராங்கனைகளுக்கு 4.35 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைகளை வழங்கினார். தனிநபர் விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், அதேபோல வெண்கலம் வென்றவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது.
அப்பாவி மக்களை பலியாக்கி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா திமுக என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருப்பூரில் நிகழ்ந்த மூவர் படுகொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு குறவரின மக்களை காவலர்கள் அடித்து துன்புறுத்துவதாக அம்மக்கள் கண்ணீர் மழுக அளித்துள்ள பேட்டி வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உதயநிதி சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லட்டும் பார்க்கலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். கரூரில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தான் சைக்கிளில் சென்றும் பேருந்தில் பயணித்தும் பள்ளி சென்று படித்த தன்னிடம் பந்தா காட்ட வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷை சாடிய அண்ணாமலை, பிடித்த மொழியை மூன்றாவது மொழியாக படிக்கலாம் என்றும் தான் மோடி சொல்கிறாரே தவிர ஹிந்தியை திணிக்கவில்லை என்றார். இந்தியாவில் உள்ளதை விட வேறு எங்கும் பன்முகத்தன்மை இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் உருவான தின விழா சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மேடையில் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள வேறு மாநிலத்தவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ராஜமாணிக்கம் ஏற்கனவே பொறுப்பு தலைவராக பதவி வகித்து வரும் நிலையில் அவரையே தலைவராக நியமித்து தமிழக மனிதவள மேலாண்மை துறையின் துணை முதன்மை செயலாளர் பிரகாஷ் அரசாணை பிறப்பித்துள்ளார். மேலும் உறுப்பினர்கள் மற்றும் ராமராஜ் மற்றும் ஆறுமுக மோகன் அலங்காமணி ஆகியோர் 5 ஆண்டு காலம் அல்லது 70 வயது நிறைவடையும் வரை பதவியில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து விமானத்தில் பறந்து வந்த இதயம் மற்றும் நுரையீரல் இருவேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பெங்களூருவில் விபத்தில் சிக்கிய ஆண் ஒருவரை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது அவர் மூளைச்சாவு அடைந்ததால் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் முன் வந்தனர். இந்த நிலையில் இதயம் மற்றும் நுரையீரல் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து 2 அவசர ஊர்திகள் மூலம் அமைந்தகரையில் உள்ள MGM மருத்துவமனைக்கு அவரின் இருதயம் கொண்டு செல்லப்பட்டது. தாம்பரம் அருகே திமுக ஊராட்சி தலைவரின் வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். தாம்பரம் அடுத்த அகரம் தென் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் ஜெகதீஸ்வரன் புஞ்சை தரிசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி முதல் கட்டமாக வீட்டின் வெளிப்புற சுவர் மட்டுமே இடிக்கப்பட்டது. இதனை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்விரோதத்தால் கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை விருகம்பாக்கம் ஷேக் அப்துல்லா நகரை சேர்ந்த ஜாகிர் உசேனை கடந்த 2017ஆம் ஆண்டு 4 பேர் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் ஜாகிர் உசேனை கொலை செய்த 4 பேரை விருகம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி 3 பேருக்கும் தலா ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. சென்னை அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சிக்குட்பட்ட சாஸ்திரி நகரில் JCB இயந்திரத்தின் உதவியுடன் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்டிட இடிப்பு பணியை தடுத்து நிறுத்த முயற்சித்த நபரை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் கருப்பூர், பொய்யூர் உள்ளிட்ட 12 கிராமங்களில் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடம் கட்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார். அப்போது 8ஆம் வகுப்பு மாணவி படிக்கும் ஒருவர் தினமும் பள்ளி நேரங்களில் பேருந்து வசதி வேண்டுமென அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து போக்குவரத்துத்துறை அதிகாரியை அழைத்த அமைச்சர் சிவசங்கர் கைகாட்டியிலிருந்து கீழப்பழுவூருக்கு நகர பேருந்து இயக்கவும், மாணவர்கள் பள்ளி செல்ல வசதியாக காலை மாலை வேளையில் பொய்யூரில் இருந்து பேருந்து இயக்கவும் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் பாலியல் சம்பவங்கள் புதிய செய்தியாகி உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற விஷயங்கள் கேள்விப்பட்டதாக அறியவில்லை என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கவலை தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதே இதற்கு காரணம் என்றார். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறிய அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த கல்குவாரிக்கு வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். குளத்துப்பட்டியில் சட்டவிரோத கல்குவாரி இயங்குவதாக வந்த புகாரை அடுத்து ராதா என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் கல்குவாரி வெளிப்புறத்தை அளவீடு செய்து சட்டவிரோதமாக கல்குவாரி செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கல்குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே வீடு புகுந்து கல்லூரி விரிவுரையாளர் சூர்யா கலாவை கத்தியால் வெட்டி நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் 21 ஆண்டுகள் கழித்து குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்துள்ளது. அங்குள்ள குமாரபுரத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு தனியார் மகளிர் கல்லூரி விரிவுரையாளர் சூர்யா கலாவை வெட்டிவிட்டு அவரது வீட்டில் இருந்த 29 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். ஜேபால் இறந்துவிட்ட நிலையில் வழக்கில் 21 ஆண்டுகள் கழித்து சங்கர் என்ற சங்கரேஸ்வரனுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி அருகே உள்ள ராஜராஜேஸ்வரி கோயில் திருப்பணியில் கம்பி கட்டும் வேலை பார்த்த தொழிலாளி லோகநாதன் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருமுருகன்பூண்டி போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மின்சாரம் தாக்கி லோகநாதன் உயிரிழந்ததால் நிர்கதியாக நிற்கும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக உரிய இழப்பீடு கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் நாமக்கல் அருகே உரிய அனுமதி இல்லாமல் இயங்கிய கல்குவாரியில் இருந்த 21 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கொண்டம்நாயக்கன்பட்டியில் உரிய அனுமதி இல்லாமல் கல்குவாரி செயல்படுவதாக புகார் வந்ததன் அடிப்படையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பணிபுரிந்து வந்த கல் உடைக்கும் தொழிலாளர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து கல்குவாரியில் இருந்த கிட்டாச்சி, கம்ப்ரசர், டிராக்டர்கள், டிப்பர் என 21 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே கீழக்கடம்பூர் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. காட்டுமன்னார் கோயிலில் இருந்து ஆயங்குடி ரெட்டியூர் வழியாக செல்லக்கூடிய தனியார் பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடலூர் அருகே இருக்கக்கூடிய எஸ்டேட் பகுதியில் இரவு நேரத்தில் முகாமிட்ட மொட்டைவால் காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே மொட்டைவால் என்ற காட்டு யானை குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிகிறது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக நகரமன்ற துணைத் தலைவர் திமுக கவுன்சிலர் மீது காரி உமிழ்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் 13வது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் நகராட்சியில் முறைகேடு நடைபெறுவதாகவும் கவுன்சிலர் தனபால் புகார் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற துணைத் தலைவர் பரமகுரு ஒருமையில் திட்டியதுடன் தனபால் மீது காரி உமிழ்ந்தார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இலத்தூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிவகாசியை சேர்ந்தவரை கைது செய்தனர். அவரது கணவர் ஜான் கில்பர்ட் என்பவர் கொலை செய்து இலத்தூர் பகுதியில் கொன்று எரித்தது தெரிய வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே நிலத்தில் மாடு பிடிக்கச் சென்றபோது முதியவர் கன்னத்தில் துப்பாக்கி பால்ஸ் பாய்ந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. கந்திலி அருகே சகாதேவன் என்பவர் விவசாயம் தொழில் செய்து வருகிறார். தனது நிலத்தில் கட்டப்பட்டிருந்த மாட்டை அவிழ்க்க சென்றபோது மர்ம நபர் ஒருவர் குருவி சுடும் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அதிலிருந்து வெளிவந்த பால்ஸ் சகாதேவன் கன்னத்தில் பாய்ந்ததால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார்.
கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் குமரியின் 6வது புத்தக திருவிழா நாகர்கோயில் SLP அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். 120 பிரம்மாண்டமான அரங்குகளுடன் பல்வேறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் திருவிழா கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், உணவு திருவிழா போன்றவை இடம்பெற உள்ளது. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சல்மான் என்ற இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அங்குள்ள அம்பலவயல் பகுதியில் உடற்பயிற்சி நிலையம் அமைந்திருக்கிறது. இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த சல்மான் தினமும் உடற்பயிற்சி செய்து வருகிறார். நேற்று காலை உடற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி மேற்கொண்ட போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ராஜஸ்தானில் 270 கிலோ எடையை தூக்க முயன்ற போது கழுத்து, இடுப்பு, எலும்பு முறிந்து இளம்பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பவர் லிப்ட் வீராங்கனை யாஸ்டிகா என்பவர் தான் பலியானவர். வழக்கமாக நேற்று ஜிம்மிற்கு சென்ற அவர் 270 கிலோ எடையை பயிற்சியாளர் உதவியுடன் தூக்க முற்பட்டுள்ளார். ஆனால் பயிற்சியாளர் எடை முழுவதையும் அவர் மீது விட்டதால் மொத்த எடையும் அவர் மீது விழுந்து உயிரிழந்தார். சூடானில் 3 நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டுப் போரில் 200 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சூடானில் உள்நாட்டுப் போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக துணை ராணுவம் தீவிரமாக போரிட்டு வருகிறது. இந்த நிலையில் சூடானின் தெற்கு பகுதியில் கிராமத்தில் துணை ராணுவ படையினர் பதுங்கி இருந்து செயல்படுவதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் ராணுவத்தினர் அந்த பகுதியில் ராக்கெட் குண்டுகளை வீசி பயங்கர தாக்குதல் நடத்தியதில் 200 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் நடத்தாமல் ஜெலன்ஸ்கி சர்வாதிகார செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் ரஷ்யாவுடனான உறவை புதுப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜெலன்ஸ்கி தேர்தலை நடத்தாமல் சர்வாதிகாரி போல செயல்பட்டு வருவதாகவும் அங்கு தேர்தல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ICC தரவரிசை பட்டியலில் இந்திய இளம் வீரர் சுப்மன் கில் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. அதில் 2 ஆண்டுகளாக முதலிடத்திலிருந்த பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாமை சுப்மன் கில் பின்னுக்கு தள்ளியுள்ளார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்த இளையராஜா சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்பில் உருவாகி வரும் படம் குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனி படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடித்துள்ளார். மேலும் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சுனில் உள்ளிட்ட பலர் இதில் நடித்துள்ளனர். இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் அதற்கேற்றாற் போல இந்த படத்தின் அப்டேட்டும் வந்துள்ளது. மேலும் நடிகை சிம்ரன் கேமியோ ரோலில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடிகர் யோகி பாபு விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பழனிமலை அடிவாரத்திலிருந்து ரோப்கார் மூலமாக சென்ற அவர் மலை கோயிலில் 5 இடங்களில் விளக்கு ஏற்றி வழிபட்டார். பின்னர் யோகி பாபு நடிப்பில் உருவாக உள்ள 2 படங்களுக்கான கதையை சாமி பாதத்தில் வைத்து வணங்கினார். இந்நிலையில் யோகி பாபுவின் வருகையை அறிந்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க முயன்றதால் கோயில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் பட ரசிகர்களின் இதயங்களின் நெஞ்சுகளை படபடக்க செய்த, நிகழ்ச்சியடைய செய்த சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரபல இயக்குனர் சேரன் நடித்து இயக்கிய ஆட்டோகிராஃப் திரைப்படம் கடந்த 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வெளிவந்தது. ஸ்னேகா, கோபிகா, மல்லிகா உட்பட பலர் நடித்த இந்த படம் தமிழகம் முழுவதும் சக்கை போடு போட்டது. இந்த திரைப்படம் வெளியாகி 17 வருடங்கள் ஆனதை அடுத்து இதுகுறித்து இயக்குனர் சேரன் நிகழ்ச்சியான ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.